ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து போட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போட்ஸ் பற்றியான ஆராய்ச்சி வந்து எப்பவும் முடியவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவையும் நான் புதுசாக இன்ஃபர்மேஷன் கேள்விப்படுறேன். இந்த தடவை வந்து போட்ஸ் பற்றி நான் கேள்விப்பட்ட புது இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ஸ் பற்றியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. உங்களுக்கு போட்ஸ் பற்றியான ஒரு பேசிக் நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த போட்ஸில் எந்த மாதிரியான எஜுகேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த போர்டில் உங்கள் குழந்தைங்கள சேர்த்துங்க அப்படின்லாம் நான் எதுவுமே சொல்லலை. அதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைங்களை பொறுத்து நீங்கள் வந்து பேரண்ட் வந்து எடுக்கிற டெசிஷன் தான். ரீசெண்டாக நான் மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். லாஸ்ட்டாக விளாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்து எங்கள் க்ளோஸ் ரிலேஷன்ஸ்லாம் வந்து அவங்களோட பிள்ளைங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த போர்டு பற்றியான டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு. 2 பேரண்ட்டோட 2 பிள்ளைங்க வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு பேரண்ட்டோட பொண்ணு வந்து 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து 7th 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மெட்ரிக்கில் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிபிஎஸ்சியில் இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு இல்லையா, நம்ம இப்போல்லாம் ரீசெண்டாக தான் சிபிஎஸ்சியில் எல்லாரும் போய் சேர்த்திட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் சிபிஎஸ்சியில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் படித்தா நல்லாயிருக்கும், காலேஜில் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மாற்றிருக்காங்க. இப்போ 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் வந்து அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம எல்லாரும் வந்து சிபிஎஸ்சியில் எதுக்கு வந்து முக்கியமாக ஜாயின் பண்ணுறோன்னாவே இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம அதில் வந்து ஜாயின் பண்ணுறோம். பட் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு எழுதுகிற வாய்ப்பே இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு வந்து சிபிஎஸ்சியில் சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து வந்துச்சு. ஏன்னா இன்ஜினியரிங்க்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுவும் இல்லை. சிபிஎஸ்சி மெட்ரிக் எது படித்தாலும் அவங்க 12th வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் போய் காலேஜ் சூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க வந்து சிபிஎஸ்சியில் கஷ்டப்பட்டு படித்து ஒருவேளை கட் ஆஃப் கம்மியாயிட்டு அவங்க நினச்ச காலேஜ் கிடைக்கலனா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சாங்க. அதனால் மெட்ரிக்காக இருந்துச்சுன்னா புக்குள்ளே இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும், ஆன்சர்ஸும் வந்து புக்லேயே இருக்கும், அதை படித்து நம்ம எழுதிக்கலாம். சிபிஎஸ்சிங்கும் போது அவுட் ஆஃப் த புக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கலாம், நம்ம ஓனாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஆப்டாக இதுதான் ஆன்சர்னு ஷியோராக சொல்ல முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து மார்க் எப்படி வரும் அப்படின்னு அவங்களால ஷியோராக தெரியல அவங்களுக்கு. அதனால் கம்பேரிட்டிவ்லி மெட்ரிக்கு கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி வந்து டஃப்பாக இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து 2வது ஒரு பையன் இருக்காங்க. அவங்களும் சிபிஎஸ்சியில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து மெட்ரிக்கில் மாற்றலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காலேஜ் போனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இயரில் சிபிஎஸ்சியில் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பேப்பர் கரெக்ஷன், அப்புறம் மார்க்கு, கட் ஆஃப் மார்க்கு, காலேஜில் வந்து சிலபஸ்ஸு இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. அதெல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். நான் 2 பேரண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதில் இன்னொரு பேரண்ட்டோட பையன் வந்து 12th மெட்ரிக் படிக்கிறாங்க. அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. மெட்ரிக்கே வந்து நம்ம சாதாரணமாக சொல்லிட முடியாது. இந்த சமச்சீர்லேயே 6th ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, லாஸ்ட்டாக என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். நாம் வந்து பையனை சிபிஎஸ்சியில் சேர்த்திருக்கோம், லாஸ்ட்டாக என்னையே வந்து யோசிக்க வச்சுட்டாங்க கரெக்டாக தப்பா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம சிபிஎஸ்சியில் நம்ம படித்தது கிடையாது, ரியலாக வந்து நானே வந்து போய் படித்தது கிடையாது. அதுவும் இல்லாமல் மெட்ரிக்கும் வந்து சமச்சீரில் படித்தது கிடையாது. இருக்கிற இன்ஃபர்மேஷனில் நம்ம இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கோம். பட் ரியலாக வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களோட அப்பா அம்மா வந்து எல்லாம் பேசும்போது எப்படி இருக்குது படிக்கிறது, சிலபஸில் எப்படி இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது எல்லாமே வந்து மெட்ரிக் சமச்சீர் பண்ணதுக்கப்புறம், நீட் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் தான் நிறையா பேர் சிபிஎஸ்சிக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு காரணமே. ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூ வச்சும் நம்ம டிசைட் பண்ணிட முடியாது இல்லையா. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு மாதிரி இருக்கலாம். ஒருத்தருக்கு டஃப்பாக இருக்கிற சிபிஎஸ்சி இன்னொரு ஸ்டூடெண்ட்க்கு ஈஸியாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கிருத்திக் வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவனோட சிலபஸ் பேஸ் பண்ணி இது வரைக்கும் நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து அவங்கள க்ரியேட்டிவ் திங்கிங்லாம் வந்து டெவலப் பண்ணுறாங்க, ஓனாக வந்து திங்க் பண்ண வைக்கிறாங்க. கிருத்திக் வந்து புக்ஸு, நோட்ஸ் எல்லாமே இருக்குது. நோட்ஸில் இருந்தும் அவனுக்கு கொஸ்டின்ஸ்லாம் வரும். அதை தவிர எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் வந்து நோட்டில் இல்லாத கொஸ்டின்ஸும் வந்து வரும். எக்ஸாம்பிள் பிக்சர் வந்து ஒன்று கொடுத்துட்டு அதுலேருந்து 5 சென்டென்ஸ் வந்து நீங்களே எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து திங்க் பண்ண வச்சு எழுத வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி நிறைய அவுட் ஆஃப் த கொஸ்டின்ஸும் வந்து நிறைய வரும். நாங்கள் படிக்கும்போதெல்லாம் 6th 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் வந்து நம்மளுக்குலாம் அவுட் ஆஃப் த சிலபஸில் வந்து ஆகவே ஆகாது. புக்கை தவிர வேறு எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும், வெளியில் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அதுக்கெலாம் ஆன்சரே தெரியாது. இவங்களாம் வந்து ஆனால் இப்போலேருந்து ட்ரை பண்ணுறாங்க.
இப்போ இருக்க குழந்தைங்கள சின்ன வயசுலேயே நல்லா இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் பண்ணிவிட்டு இதே போர்டில் பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் போனால் கூட ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சதுன்னா அவங்களே டெவலப் பண்ணி எழுதிருவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எந்த போர்டாக இருந்தாலும் குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து அவங்க படிக்கிறதுலேயும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வீட்டில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா, இல்லை உங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை பாய்.